வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு, தடிப்பு போன்ற அலர்ஜி ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படுறதுக்கு காரணம் அதில் உள்ள ஹிஸ்டமைன், சாலிசிலேட், அல்கலாய்டு புரோட்டீன் தான் காரணம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டமைன்னா என்னென்னு பார்க்கலாம். தூசி, ஒவ்வாமை பொருட்கள் அப்படி இல்லைன்னா கிருமி நம்ம உடலில் நுழையும் போது அதை எதிர்த்து போராட நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் ஹிஸ்டமினை வெளியிடும். ஹிஸ்டமின் எங்கே இருக்குன்னா திசுக்களில் மாஸ்ட் செல்ஸ்லையும் ரத்தத்தில் மீசோஃபில்ஸ்லையும் இருக்கும். நம்ம உடம்புக்கு சேராத பொருள் நோய் கிருமி உள்ளே நுழையும் போது இந்த செல்கள் வெடித்து ஹிஸ்டமின் வெளியே வரும். இந்த ஹிஸ்டமின் பிளட் வெசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்த நாளங்களை விரிவு செஞ்சு ஒயிட் பிளட் செல்ஸ் வெள்ளை ரத்த அணுக்களையும் ப்ரொடக்டிவ் புரோட்டீனான பாதுகாப்பு புரதங்களையும் வெளியிடும். இந்த புரதமும் ஒயிட் பிளட் செல்ஸும் என்ன பண்ணுன்னா பாதிக்கப்பட்ட திசுக்குள்ளே போய் அந்த கிருமிகளை அழிக்கும். அதனுடைய பக்க விளைவாக தான் நம்ம உடம்புல வீக்கம், சிவக்கிறது, மூக்கில் ஒழுகிறது, அரிப்பு, சளி போன்ற அறிகுறிகள் ஏற்படுது. கத்திரிக்காயில் இயற்கையாகவே ஹிஸ்டமைன் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலர் உடம்பு இந்த ஹிஸ்டமைனை ஏற்றுக்காது. ஆல்ரெடி நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் ஒரு ஹிஸ்டமைனை ரிலீஸ் பண்ணோம். கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஹிஸ்டமைனை நம்ம உடம்பு ஏற்றுக்காததுனால உடலில் அரிப்பு, வீக்கம், தடிப்பு ஏற்படுது. கத்திரிக்காய் விதைகளில் ப்ரொஃபிலின்கிற புரோட்டீன் இருக்குது. கத்திரிக்காயோட தோலில் பாலிஃபினால் ஆக்சிலேட்ஸான சோலயம் PPO4ங்கிற புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீனை நம்ம நோய் எதிர்ப்பு மண்டலம் எதிரியாக நினச்சி தாக்க தொடங்கும். அப்போ தான் நம்ம உடம்புல அலர்ஜி அறிகுறிகள் ஏற்படுது. ஒரு சிலருக்கு சாலிசிலேட் அலர்ஜி, சாலிசிலேட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய உணர்திறன் இருக்கும். சாலிசிலேட்டுங்கிறது என்னென்னா ஒரு கெமிக்கல். கத்திரிக்காயில் இந்த சாலிசிலேட்ஸ் இருக்குது. இந்த சாலிசிலேட்ஸ் அலர்ஜி உள்ளவங்க கத்திரிக்காயை சாப்பிடும்போது மூச்சு திணறல், தொண்டை வலி, வயிறு வலி போன்ற பிரச்சனைகள் வரும். கத்திரிக்காயில் சொலனின்கிற ஒரு அல்கலாய்டு இருக்குது. ஒரு சிலருக்கு இது செரிமான கோளாறு இல்லை மூட்டு வலியை ஏற்படுத்தும். இதனால தான் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படுது. நன்றி.